இங்க ராமன்றவர் சீதான்ற ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காரு. ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கும் போதே நர்வஸ் ஆகி வேர்த்தெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பயத்தோட இன்னைக்கு எப்படியாச்சும் சீதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக அவளை பார்க்க போறாரு. ஆக்சுவலா சீதா விடோவா இருப்பா, அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அப்போ எதிர்த்த வீட்டுல ஒருத்தர் அவர் பொண்ணை பைக்ல உட்கார சொல்லிட்டு அவருடைய வைஃப் ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்து பாசமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் சீதா பார்த்து நம்ம ஹஸ்பண்டும் நம்ம கூட இருந்தா இப்படிலாம் நம்மளும் சந்தோஷமா இருப்போம்ல ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. அந்த நேரம் ராம் வந்துறாரு. வந்ததும் சீதாவுடைய பொண்ணுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வாங்கின ரோஸ் அவர் பேக்ல வச்சுட்டு சீதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு போறாரு. ஆனா சீதா ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாளோன்னு ராம்க்கு பயத்துல வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் ராம் சீதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். அதனால சீதாவும் பொண்ணை போய் விளையாட அனுப்பிட்டு என்ன விஷயம் சொல்ல வந்தீங்கன்னு கேக்குறான். ஆனா திருப்பியும் ராம் பயத்துல சீதா கிட்ட சொல்லாம நான் பூ தான் கேட்க வந்தேன்னு சொல்லி சீதா கிட்ட பூ வாங்கிட்டு போறான். இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. கோவிலுக்கு போய் சாமி கிட்ட எப்படியாச்சும் சீதாக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ண முழிச்சு பார்த்தா சாமிக்கு முன்னாடி சூரியகாந்தி பூ இருக்கு. அதை பார்த்ததும் ராம்க்கு ரொம்பவே சந்தோஷமாகி கடவுள் நம்மள சீதாக்கு இந்த பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறாங்க. அந்த பூவை எடுத்துட்டு ஓடி போய் சீதாவை பார்க்க போறான். ஆனா இந்த தடவை மறக்காம சீதா கிட்ட சூரியகாந்தி பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சீதாவும் அவன் கொடுத்த பூவை தலையில வச்சுட்டு நம்ம கடையில 5 சூரியகாந்தி பூ இருந்துச்சு, இப்போ 4 தான் இருக்கு, உன்னை எங்க கொண்டுட்டு போய் வச்சேன்னு கேக்குறா. அதுக்கு அவ பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே சாக்லேட்டை ஊட்டி விடுறா.